सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. தட்சிணாமூர்த்தி அஷ்டகம் அல்லது தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுல 8வது உல்லாசத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். 8வது ஸ்லோகமானது விஸ்வம் பஷ்யதி கார்ய காரணதயா ஸ்வஸ்வாமி சம்பந்ததः சிஷ்யாச்சார்யதயா ததைவ பித்ருபுத்ராதி ஆத்மனா பேததः ஸ்வப்னே ஜாக்ரதி வாய ஏஷ புருஷோ மாயா பரிப்ராமிதः தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நம இதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே. யஹா ஏஷ புருஷः மாயா பரிப்ராமிதः சன் ஸ்வப்னே ஜாக்ரதி வா. இந்த புருஷனானவன் மாயினால மோகத்தை அடைந்தவனாக இருக்கிற காரணத்தினால இவன் என்ன பண்றான், சொப்னத்திலையும் ஜாகிரதி வா ஜாகிரத் காலத்திலையும் நிறைய வேற்றுமைகளை பார்க்கிறான். எப்படி கனவுல எப்படி அவன் வேற்றுமைகளை பார்க்கிறானோ அப்படி இப்படி வேற்றுமைகளை பார்க்கலாம். ராத்திரி படுத்துட்டு தூங்கும் பொழுது நிதிரையில மயங்கினவனா இருக்கும் பொழுது சொப்னம் காணிக்கிறான். அந்த சொப்னத்துல பலவிதமான பொருள்களை காமிக்கிறான். அங்க இருக்கிறது மனசு ஒண்ணுதான் கருவியாக இருக்கு. ஆனா பார்க்கப்படும் பொருள்களாக நிறைய இருக்கு. அப்படின்னா அந்த மனசுதான் பார்க்கப்படும் பொருள்களாக மாறி இருக்கிறது. இதெல்லாம் எதனால ஏற்பட்டது? நித்ரைன்ற தோஷத்தினால அப்படி ஆரம்பிச்சது. ரைட்டு. இதே போலதான் இந்த பிரபஞ்சத்திலையும் ஜாகிரத்திலையும் இந்த ஜீவன் பலவிதமான வேற்றுமைகளை பார்க்கிறான். எப்படியெல்லாம் அவன் வேற்றுமைகளை பார்க்கிறான்? காரிய காரணத்தையா ஸ்வஸ்வாமி சம்பந்ததः. காரியம் என்றும் காரியம் என்றும் எல்லாத்திலையும் ரீசனிங்க பாக்குறான். எல்லாத்திலையும் காரிய காரண பாவம் அவனுக்கு தெரிஞ்சாகணும். எப்ப வர்றீங்க, ஏன் வர்றீங்க, என்னதுக்காக, என்ன காரணத்துக்காக நீங்க என்ன பார்க்க வர்றீங்க, எல்லாத்திலையும் காரிய காரண பேதங்கள். இப்படி உலகத்துல அவன் இயங்குறதே காரிய காரண பேதத்தோட. அது மாத்திரம் இல்ல, ஸ்வஸ்வாமி சம்பந்ததः. அவன் எப்படி பாக்குறான்? வேலைக்காரன், எஜமான, பாசு, இவர் என்னை விட உயர்ந்தவர், இவர் என்னை விட தாழ்ந்தவர், இப்படின்னு ஏற்றத்தாழ்வோட இந்த உலகத்தை நிறைய விஷயங்களை இவன் பார்க்கிறான். அது மட்டுமல்ல, சிஷ்யாச்சாரியதையா சிஷ்யன் என்றும் இல்லையா குரு என்றும் இந்த வேற்றுமையும் பார்க்கிறான். பித்ரு புத்திராதி ஆத்மனஹா, அது மட்டுமில்ல தந்தை என்றும் மகன் என்றும் பார்க்கலாம். ஒருத்தனே தந்தையா இருக்கும்போது வேறையா இருக்கான், அவனே இப்ப மகனா இருக்கான். இப்படி தந்தை மகன்ற வேறுபாடுகள் எல்லாம் பேதங்கள் எல்லாம் இந்த உலகத்துல இப்படி இருக்கு. இப்படி விஸ்வம் பேதத்தகா பஷ்யதி. இப்படித்தான் இந்த உலகத்தை அவன் பேதங்களோடு பார்க்கிறான். உண்மையிலேயே பார்த்தா இதெல்லாம் வெறும் தோற்றமே. சொப்பனத்துல எப்படி ஒரே வஸ்துவானது மாயினால பரவாறாக தோன்றித்தோ அதே மாதிரிதான் ஜாகிரத்திலையும் ஒரே ஆத்ம வஸ்து தான் மாயினால பலவாறாக தோன்றுகிறது. இப்படிப்பட்ட இந்த ஒரு நாலேஜை தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தையே தட்சிணாமூர்த்தையே இதம் நமக. ஞானம் ஏற்பட்டு மாயை நீக்கிவிட்டதே ஆனால் வேற்றுமை நீக்கிற வரைக்கும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதுல விழித்து கொண்டானே ஆனால் இல்லையா, அவனுக்கு இந்த குருவனுடைய அனுகிரகத்தினால இந்த உண்மையானது பொய் வரும். எங்கோ இருக்கக்கூடியது ஒரு ஆத்மாதான் அப்படின்றது தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுல முக்கியமான விஷயம், எல்லாம் பொய்ன்னு ஆயிடுச்சு. கனவு எப்படி பொய்யோ அதே மாதிரிதான் ஜாகிரத்தைன்னு சொன்னா நாம காணக்கூடிய இந்த பிரபஞ்சமானது பொய்ன்னு ஆச்சு. அப்போ பொய்யான பிரபஞ்சத்துல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இப்போ நம்ம வேதாந்தம் படிச்சுட்டு இருக்கோம். வேதாந்தம் படிக்கிறதுக்கு எதை நம்ம காரணத்தை காமிச்சுட்டு இருக்கோம்? இருக்கிறதுலயே ரொம்ப வசதியான பிரமாணம்
உபனிஷத் பிரமாணம் தான். மிச்ச பிரமாணங்களை எல்லாம் விட ரொம்ப பலீயமாக இருக்கக்கூடியது உபனிஷத் பிரமாணம். இந்த உபனிஷத் பிரமாணத்தை கொண்டு ஒரு குருவை வைத்துக்கொண்டு சாஸ்திரங்களை வைத்துக்கொண்டு அந்த உபதேசத்தை வைத்துக் கொண்டுதான் அந்த பிரம்ம ஞானமானது நாம அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஒரு கேள்வி வருது, உண்மையை அறிந்து கொள்ளணும்னு சொன்னா அதனுடைய சாதனமும் உண்மையாதானே இருக்கணும் இல்லையா? அப்போ பொய்யனால எப்படி உண்மையை அறிந்து கொள்ள முடியும்? காரணம் பொய்யா இருந்ததுன்னா காரியமும் பொய்யாதானே சார் இருக்கணும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது இல்லையா? காரணம் பொய்யாக இருந்தால் காரியம் எப்படி உண்மையாக இருக்கும்? இருக்காது அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தது. இல்லப்பா அப்படின்னாரு. எப்படி? உலகத்துல அப்படி இல்லை. பொய்யான காரணத்தினால உண்மையான அறிவு ஏற்படலாம். கயத்துல பாம்பை பார்க்கறான், பாம்பு பொய்யாக இருந்தது, ஆனா அதை கண்டு பயந்து ஓடினான். இப்போ கயிறு தான் தெரிஞ்ச உடனே பாம்பு மறைஞ்சு போச்சு. ஆனாலும் கொஞ்ச நேரத்துக்கு இவனுக்கு அந்த பயம், நடுக்கம், வியர்வை அதெல்லாம் உண்மையாக இருக்கதானே இருக்கு இல்லையா? இந்த பொய் உண்மை, இதை விட்டுடுங்க. இருந்தாலும் அந்த நடுக்கம் ஒடுக்கம்லாம் எப்படி இருக்குதானே? பொய்யான ஒரு பாம்பை பார்த்தான், அது போயிடுச்சு. இப்போ போன உடனே இவனுக்கு அது பாம்பு இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அந்த வேர்வை, அந்த படபடப்பு இதெல்லாம் போயிட்டா இருக்கிறது. பயம், நடுக்கம், வியர்வை இன்னும் கூட திக்குன்னு அடிக்கிறது சார், இல்லைன்னு தெரிய கூட அப்படின்னு சொல்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது உண்மைதானே? பொய்யான பாம்பு சூக்ஷ்மமாக சரீரத்துக்கு விஷயமாக இருக்கக்கூடிய பாம்பு ஸ்தூலமான இந்த உடம்புல ஜாகிரத்துல ஸ்தூல சரீரத்துல கலக்கத்தை உண்டு பண்ணுகிறது அப்படின்னு பாக்குறோம். இன்னொரு எக்ஸாம்பிள், ராத்திரி திண்ணையில படுத்துட்டு தூங்கிட்டே இருந்தான் இல்லையா? பண்ணிட்டே இருக்கும்போது திடீர்னு கனவுல வந்தது ஒரு புலி. அந்த புலி இவன் மேல பாந்து ஐயோன்னு கிளம்பி அப்படி திண்ணையில இருந்து கீழே வர்றான். கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்த உடனே அவனுக்கு என்னடா இது கீழே விழுந்தான்னு பார்த்தா பயத்துல உடம்புல காயம் ஏறப்படுறது அவனுக்கு இல்லையா? அப்படி சராசிட்டான் அவன் திண்ணையில இருந்து கீழே விழுந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா அவனுக்கே சிரிப்பு வருது, என்னடா அது சொப்பனத்துல இருக்கக்கூடிய பொய்யானது எப்படி என்ன கீழே தள்ளித்துன்னு தெரியலையே அப்படின்னு பாக்குறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? உண்மையிலேயே உடம்புல அடிபட்டிருக்கு இல்லையா? சொப்பனத்துல இருக்கக்கூடிய புலி எப்படி அதே மாதிரி தான் இல்லையா? இப்போ ஒரு சந்தேகம் வருது, இந்த எல்லாமே பொய்னா பொய்யான பிரபஞ்சத்துல இந்த உபனிஷத்தை கொண்டு குருவை கொண்டு உபதேசத்தை வாங்கினா உண்மையான பிரம்மத்தை அறிய முடியுமா? முடியும் அப்படின்றதுக்கு இதெல்லாம் எக்ஸாம்பிள் இல்லையா? அதனால ஆத்ம விசாரம் செய்யும் சிஷ்யனுக்கு இல்லையா அதனுடைய ஞானம் ஏற்பட்டு மாயை நீங்கினே ஆனால் உண்மை பிரகாசிக்கும். இதுல ஒண்ணும் சந்தேகம் இல்லை அப்படின்றத இதுல புரிய வச்சிருக்கார். இப்போ இந்த கேள்வியை தான் நம்ம கரெக்டா நேர்த்திக்கு இந்த 2 கேள்வியில தான் நிறுத்தினோம். எப்படி நிறுத்தினோம்னா, மித்யாத்வம் 10வது ஸ்லோகம் 8வது செக்ஷன் 8வது மானச உல்லாச 8வது உல்லாசத்துல 10வது ஸ்லோகம், மித்யாத்வம் நாம பாத்யத்வம் சம்யக் ஞானோதயே சதி சிஷ்யாச்சாரிய உபதேசாதி ஸ்வப்னவத் பிரதிபாசதே அப்படின்னு சொன்னாங்க. இந்த பாருங்க, மித்யாத்வம் அப்படின்னா என்ன? பொய். அந்த பொய்யானது அப்படின்னா என்ன அர்த்தம்? பாத்தியத்துவம் இல்லையா? அது இல்லாததுதான், ஆனா இருக்கிறா போல காண்பிக்கிறது, காணப்படுகிறது. அது இப்பொழுது பாத்தியம் அப்படின்னாக்கா அந்த தடையானது நீக்கப்பட்டது. எப்ப நீக்கப்பட்டது? உண்மையான நாலேஜ் வந்த பிறகு, லைட்டை போட்டு இது கயறு என்று அறிந்த பிறகு பாம்பு எனக்கூடிய பொய்யான அறிவு போய்விட்டது. அதே போலதான் சம்யக் ஞானம் அப்படின்னா உபனிஷத் ஜன்யமாக இருக்கக்கூடிய குரு உபதேசத்தினாலையும் சாஸ்திர உபதேசத்தினாலையும் கிடைக்கப்பட்டதான அந்த நாலேஜுக்கு சம்யக் ஞானம், அதுதான் தெளிவான ஞானம். அந்த தெளிவு உபதேசதி மித்யாத்வமானது போகிறது. இதனால் எப்படி? சிஷ்யாச்சாரிய உபதேசாதி இல்லையா? இதெல்லாம் ஸ்வப்னவத் பிரதிபாசத்தே. இந்த மாயையானது என்ன பண்ணிட்டு அவனுக்கு இந்த உலகத்தை உண்மை மாதிரி தோணித்து, இதுல இந்த உபதேசம் குரு சிஷ்ய உபதேசமானது வந்தது. அந்த பொய்யான ஒரு பிரபஞ்சத்துல இந்த உண்மையான ஞானமானது அவனுக்கு சமயக் ஞானமானது ஏற்பட்டது.
ஆனாலும் உண்மையாக இவன் அனுபவிக்கிறான். எப்படி? திண்ணையில இருந்து கீழே வந்தவனுக்கு கால் அடிபட்டா மாதிரி இல்லையா? அதே மாதிரி அந்த தசமஸ்தோமசி அப்படின்னு பாரமார்த்த சிஷ்யர்கள் அப்படின்னு சொல்ற கதை இருக்கு இல்லையா? 10 பேர் போனா அதுல ஐயோ எங்களோட வந்தவன் செத்து போயிட்டான்னு அவன் போய் தலைய முட்டிட்டு தலையில ஒரு பம்ப் வேற வந்தது. வந்த உடனே அங்க பக்கம் போய் ஏன்பா அழறீங்க, என்னப்பா ப்ராப்ளம்னு. சார் நாங்க 10 பேர் வந்தோம் சார், இப்ப பாருங்க சார் 9 பேர் தான் இருக்கான் அப்படின்னு. அவர் பார்த்து சிரிச்சு என்ன பார்க்கலாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 சார் 9 தான் இருக்காங்க. அடப்பாவி நீ இருக்கியா உள்ள விட்டியாப்பா, நீதான் அந்த 10வது பேர் வெளின்னு தெரிஞ்ச உடனே இப்ப என்னாச்சு, ஆஹா 10 பேரும் இருக்கோம், யாருமே சாகல, இப்படி பயந்துட்டோம். என்ன பதில் சொல்றது ஆச்சாரியனுக்கு, இப்ப குடும்பத்துக்கு எல்லாம் என்ன பதில் சொல்றதுன்னு இப்படி கலங்கினா போய் முட்டின்டான் ஸ்லாம் போஸ்ட்ல. அந்த முட்டின்றதான அந்த பம்ப் இருக்கு இல்லையா, அது இன்னும் கூட இருக்கு. ஆனா பிரமையானது போயிட்டு இல்லையா, உண்மை இருக்கு. அதே மாதிரிதான் இங்கேயும் தத்துவ ஞானத்தினால உண்மையான ஞானம் வரலாம் அப்படின்னு உடனே அவருக்கு இந்த கேள்வியை கேட்கிறார். மித்யாபூதோபி வேதாந்தா சத்யம் அர்த்தம் பிரதி பிரபோதயேத் தேவதா பிரதிமா வச்ச சித்திரவத் பிரதிபிம்பவத் அப்படின்னாரு. எப்படி அப்படின்றத சொல்றாரு, எக்ஸாம்பிளோட சொல்றாரு. மித்யாபூதமாக இருந்த போதிலும் இல்லையா, இந்த உலகமானது வேதாந்தத்தினால இந்த உலகமானது மித்யாபூதமாக இருந்த போதிலும் வேதாந்தத்தின் மூலமாக சத்தியம் அர்த்தம் உண்மையான அர்த்தத்தை அது பிரகர்ஷேன போதையே அது நன்றாக தெளிவாக எடுத்து கூறி இவனை உயர்த்துகிறது என்பதில் சந்தேகமில்லை. எக்ஸாம்பிள் சார், எப்படி சார் பொய்யான பிரபஞ்சத்துல பொய்யான சாதனையின் மூலமாக எப்படி சார் உண்மையான மோட்சமானது கிடைக்கும் அப்படின்ற கேள்விக்கு பதில் சொல்றாங்க. அங்க நம்ம என்ன எக்ஸாம்பிள் சொன்னா, புலி வந்தது திண்ணையில உந்த எக்ஸாம்பிள் சொன்னோம். இங்க அவர் என்ன சொல்றாரு பாருங்க, தேவதா பிரதிமா வச்ச, இதுதான் கிளாசிக்கல் எக்ஸாம்பிள். நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய என்ன, நம்ம தாத்தா வச்சுட்டு பூஜை பண்ணியிருந்தது, தாத்தாக்கு தாத்தா எவ்வளவு நாள் வருதுன்னு தெரியல, எங்க ஆத்துல இருக்கக்கூடிய பானலிங்கம், எங்க ஆத்துல இருக்கக்கூடிய சாலி கிராமம், இதுல நம்பிக்கையோட பூஜை பண்ணிட்டே இருக்கான். எல்லாம் நன்னாதான் இருந்தது, ஹாப்பி லைஃப் தான் இல்ல. எங்க முன்னோர்கள் எல்லாம் இந்த தெய்வத்தை உபாசிச்சுதான் நன்றாக வாழ்ந்தார்கள், சந்தோஷமாக வாழ்ந்தார்கள், தீர்காயுஷோட இருந்தார்கள். அதே மாதிரிதான் நானும் வாழ்வேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்க. இந்த தேவதா பிரதிமா இருந்து அது பொய்யான கல்லு தானே சார், அது சாலி கிராமன்றது ஒரு கல்லு, பானலிங்கம்ன்றது சாதாரணமா அங்க எல்லாரும் குளிச்சுட்டு இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய அந்த நர்மதா ரிவர்ல இருக்கக்கூடிய கல்லு, அதை எடுத்துன்னு வந்து பில்டப் கொடுத்து நீங்க அங்கே எடுத்துன்னு வந்ததுன்னு சொல்லி அதை எடுத்துன்னு போய் பெரியவாகிட்ட எல்லாம் காமிச்சிட்டு வந்து இதை பூஜை பண்ண ஆரம்பிக்கலாமான்னு அப்படி எல்லாம் ஆரம்பிச்சு இவ்வளவு வேல்யூ கொடுத்த உடனே இப்ப என்ன ஆச்சு, அந்த கல்லு பொய்யான ஈஸ்வரனானவன் இப்ப என்னாச்சு, நிஜமான ஈஸ்வரனாக அவன் காண்பிக்கிறானா இல்லையா, காட்சி அளிக்கிறானா இல்லையா, உங்க குடும்பத்தையே காப்பாற்றிட்டு வரான்றது வேற உங்களுக்கு தெரியுது. அப்படின்னாக்க என்ன அர்த்தம், தேவதா பிரதிமா ஆனது பொய்யாக இருந்த போதிலும் கல்லாக இருந்த போதிலும் அதுல இருக்கக்கூடியதான இறைவனானவன் பொய்யல்ல, உண்மை, எங்க குடும்பத்தையே காப்பாற்றி கொண்டிருக்கான், இதை விட எனக்கு என்ன ப்ரூஃப் வேணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நல்லா கை கால மூக்கோ நாக்கெல்லாம் ஜம்முன்னு பசங்க பிறக்கிறது நம்ம குடும்பத்துல அப்படின்னாக்க இந்த அருள் இல்லாம எப்படி பிறக்கும் இல்லையா. ஒவ்வொருத்தர் வீட்டுல எவ்வளவு கஷ்டங்கள்லாம் பாக்குறோம். இதனால நமக்கு என்ன தெரியுது, எல்லாம் நம்ம முன்னோர்கள் பண்ண பூஜை, நம்ம பெரியவர்களுடைய அனுகிரகம் இந்த வீட்டுல பரிபூர்ணமாக இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த தேவதைக்கு நம்ம கிரெடிட் கொடுக்குறோம். நம்ம பாத்துல இருக்கக்கூடிய இந்த சீசக்கம் தான் நம்மளை காப்பாத்துறது, பானலிங்கம் தான் நம்மளை காப்பாத்துறது அப்படின்னு தெரியுது. அப்போ தேவதா பிரதிமா எப்படி பொய்யாக இருந்த போதிலும் உண்மையான உங்களுக்கு வாழ்க்கையை நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கிறதோ அதே மாதிரி எல்லா விதமான வரத்தையும் அந்த வணங்குபவனுக்கு அளிக்கிறதுன்றது கூட தெரியுது. அதுல எப்போதும் அப்படிதான் சார், குலதெய்வத்துக்கு போயிட்டு வந்தான்னாக்கா எல்லாம் சரியா போட சார் அப்படின்றான். என்ன எப்படி இது, அதே மாதிரிதான் சித்திரவத்து அப்படின்னா. இது என்ன சித்திரவத்து அப்படின்னாக்கா, இப்போ ஒரு படத்துல டைகர் இருக்கு, அதை பார்த்த உடனே பையனுக்கு காமிச்சேன்,
காமிச்சோன்னா அந்த குழந்தை அப்படியே பயந்துட்டு நிஜம் டைகராடு. அப்புறம் அவனெல்லாம் தட்டி கிட்டி நம்ம கொடுத்துட்டு நிஜம் இல்லடா இது பேப்பர்ரா அடப்பா இதை பார்த்து பயந்துட்டியா நீ அப்படின்னு சொல்றோம். பேப்பர் டைகரை பார்த்து பயப்படுறான்றத நம்ம பார்த்திருக்கோமா இல்லையா? இல்லையா? அதே மாதிரி பிரதிபிம்பவத்து 3 எக்ஸாம்பிள் கொடுத்தாரு. தேவதா பிரதிமா எப்படி எல்லா வரங்களையும் அதை இப்ப வணங்குபவனுக்கு குடிக்கிறதோ அது உண்மையோ இல்லையா? பொய்யான கல்லுல இருக்கக்கூடிய உண்மையான விஷ்ணுவானவர் எப்படி கொடுக்கிறார்? பொய்யில இருந்து எப்படி விஷ்ணு வந்த இது ஒரு எக்ஸாம்பிள். சாதனம் பொய்யாக இருக்கலாம் இல்லையா? ஆனால் வரக்கூடிய பூனானது நிஜம் அல்லவா? அதே மாதிரி சித்திரவத்தை காகிதத்துல இருக்கிறது புலி, அது எப்படி ஒரு பயத்தை கொடுக்கும் ஒரு குழந்தைக்கு? அது மாதிரி இல்லையா? அது படம். இன்னொரு எக்ஸாம்பிள் பிரதிபிம்பவத்து. கண்ணாடியை பாக்குறோம், கண்ணாடியில பார்த்த உடனே நம்மளுடைய உறவும் அதுதான் அப்படின்னு நம்மளே நினைச்சுக்கிறோம். நினைச்ச உடனே அது மூஞ்சில எந்த இடத்துலலாம் அது கிளீன் பண்ணமோ அந்த இடத்தெல்லாம் நம்ம கிளீன் பண்ணிக்கிறோம் அல்ல? அந்த மிரருடைய இமேஜ் ஆனது எப்படி நம்மளுடைய முகத்தை கிளீன் பண்ணுவதற்கு உதவுகிறதோ அதே மாதிரிதான் இந்த வேதாந்தமும் அந்த பிரம்மத்தை அறிவதற்கு நமக்கு உதவுகிறது அப்படின்னு சொல்லிட்டார். மித்யாபூதோபி வேதாந்தஹா சத்யமர்த்தம் பிரபோதயேத். வேதாந்தஹா மித்யாபூதஹா அப்பி. வேதாந்தம் எல்லாம் புஸ்தகம் இருக்கிறதெல்லாம் பிரிண்ட் எல்லாம் பொய்தான். ஆனாலும் இல்லையா அது உண்மையான அந்த நாலேஜை நமக்கு சத்தியமான அர்த்தத்தை போதிக்கிறது. எப்படி தேவதா பிரதிமா எப்படி வரங்களை கொடுக்கிறதோ, ஒரு சித்திரத்துல இருக்கக்கூடிய புலியானது எப்படி பயமுறுத்துகிறதோ, ஒரு கண்ணாடியானது காமிக்கக்கூடிய உருவம் பொய்யாக இருந்த போதிலும் அதுல உண்மையான என்னுடைய கிளீனிங் அது சாதகமாக இருக்கிறதோ அது போல அப்படின்னு சொன்னார். அடுத்து 12வது ஸ்லோகம். சர்வோபி வியவஹாரோயம் மாயாயா பரிஜృంభணம் சுஷுப்தி சதிருஷி மாயா ஸ்வப்ரபோதேன பாத்யதே. இப்படி உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஆக்டிவிட்டிஸும் நீங்க பாத்தீங்கன்னா எல்லா மாயா பரிபிராமிதா அப்படின்னு சொன்னாரு இல்லையா? எல்லாம் ஏஷ முருஷோ மாயா பரிபிராமிதா. மாயையில போய் இவன் மயக்கம் அடைந்து இருக்கான் சார். இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன? அந்த மாயை. அந்த அயம் மாயாயாக அயம் சர்வோபி எல்லாமே வியவஹாரா மாயாயாக பரிஜృంభணம். நமக்கு நடக்கக்கூடிய எல்லா ஆக்டிவிட்டிஸும் இது எல்லாம் இந்த டிஸ்பிளேல எதனால? அந்த மாயையினாலதான் சார். இந்த விலாசம், இந்த அசைவு பரிஜృంభணம்னா இது அயம் சர்வோபி வியவஹாரா மாயாயாக பரிஜృంభணம் பவதி. இது எல்லாம் மாயை தான் சார் காரணம். இந்த மாயை தான் எப்படி வருது? இது எப்படி இருக்கு இந்த மாயையானது அப்படின்னா சுஷுப்தி சதிருஷி மாயா. உங்களுக்கு டீப் ஸ்லீப் எப்படி இருக்கிறதோ அப்படிதான் இந்த மாயையும் இருக்கிறது. நீங்க காத்தால எழுந்த உடனே எப்படி அந்த சுஷுப்தியானது நீங்கி விட்டதோ அதே மாதிரி சமயக் ஞானம் வந்த பிறகு வேதாந்த ஜன்ய ஞானம் குருவனுடைய அனுகிரகத்தினால சாஸ்திர ஞானத்தினால உங்களுடைய அஜ்ஞானமானது இல்லையா நீங்கள் எழுந்து விட யானிஷா சர்வபூதானி அப்படின்னா நமக்கு எது இருட்டோ அது ஞானிக்கு பகல், அவளுக்கு எது பகலோ அது ஞானி. இப்படி இந்த இருட்டு அஜ்ஞானம் என்ற இருட்டு இல்லையா இந்த தூக்கம் இருந்த இந்த தூக்கத்திலிருந்து ஸ்வப்பிரபோதேன நாம எழுந்த உடனே ஆஹா இவ்வளவு நாள் இப்படி இருந்தோமே, பொய்யான மனிதனா இந்த ஸ்தூல சூக்ஷ்ம சரீரத்தை போய் நானே நினைச்சு இப்படி கட்டு போயிட்டேனே. இப்பொழுது அது இப்போ அந்த எண்ணமானது போயிடுச்சு. அவனுக்கு நானே பிரம்மம் என்ற உணர்வு ஏற்பட்டு விட்டது. எங்க இருந்தாலும் பிரம்ம ஞானமாகவே அவன் பார்க்கிறான் எல்லாரையும். சர்வம் எதையும் ஆத்மா எனக்கூடிய அந்த அவேக்கனிங் ஆனது வந்து விட்டது. எப்படி தூக்கத்துல இருக்கவனுக்கு அவேக்கனிங் வந்து ஜாகிரத பிரபஞ்சத்துல ஈடுபடுகிறானோ அப்படி அஜ்ஞானம்ன்றதிலிருந்து அவேக்கனாகி அவன் பிரம்மபாவத்துல ஈடுபடுகிறான் அப்படின்னு சொன்னார். 13 யுக்திஹீன பிரகாசஸ்ய சம்யா மாயா இதி கத்யதே
நாசதி திருஷ்யமானாசா பாத்யமானா நவாசதி. இப்போ மாயை பத்தி இன்னும் கொஞ்சம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார். மாயான்னா என்ன அப்படின்னு சொன்னோம். இந்த மாயைன்னு ஏன் சார் இந்த ஜகத்தை நீங்க சொல்றீங்க? விஸ்வம் பஷ்யத்தின்னு ஆரம்பிச்சிருக்கு, பரிபிராமிதா தான் பஷ்யத்தி அப்படின்னு சொல்லிருங்க. இந்த பிரமணம் ஏற்பட்டது எதனால அப்படின்னு கேட்டா மாயினால. மாயான்னா என்ன அப்படின்னா யா மா சா மாயா. எது இல்ல ஆனா இருக்கா போல காணப்படுகிறதோ அதுக்கு பேர் தான் மாயா. சொப்ன கஜாதிபத்து அப்படின்னு பஞ்சதேசியில இதுக்கு விளக்கம் கொடுத்தார். மாயான்னா என்ன அப்படின்னா யுக்தி இல்லாத ஒரு விளக்கம், யுக்திக்கு பொருந்தாத ஒரு விளக்கம். அதுதான். எப்படி வந்தது அப்படின்னு நீங்க கேள்வி கேட்க முடியாது, ஆனா வந்தது சார் இப்படின்னு சொல்றோம் இல்லையா? அது எப்படி அப்படின்னாக்க பாருங்க, உலகத்துல 2 ஐட்டம் தான் இருக்கு. ஒண்ணு சத்து, ஒண்ணு அசத்து. அவ்வளவுதானே இல்லையா? சத்தா இருந்ததே ஆனால் அது சத்தியமா இருக்கணும், 3 காலத்திலயும் இருக்கணும். சச்சேத் ந பாத்தியதே, அது ஒரு நாளும் மாறக்கூடாது, பாதிக்க கூடாது. சத்தாக இருந்தால் ஒரு நாளும் பாதிக்காது, முக்காலத்திலயும் அது உண்மையாதான் இருக்கும், அது மாறவே மாறாது. அசத்தாக இருந்தானா, இல்லாமையாக இருந்ததுனால் 3 காலத்திலயும் இல்லாமையாதான் இருக்கணும். எப்படி? வந்தியா புத்திரஹா இல்லையா, இந்த முயல் கொம்பு இல்லையா, அதெல்லாம் ஆமப்பாலு, ஆகாச புஷ்பம், இதெல்லாம் எங்கேயுமே கிடையாது இல்லையா? அந்த வந்தியாபுத்திரனானவன் முயல் கொம்புல செய்த வில்லை வைத்துக் கொண்டு தலையில ஆகாச புஷ்பத்தை சூடிக்கொண்டு ஆமப்பால்ல குடிச்சிட்டு வந்தான்னா இது எப்படி இருக்கு? எதுவுமே இல்லை, இல்லவே இல்லை. அப்படி இருக்கு சத்து. இது சத்து, பாதிக்காம இருக்கக்கூடிய சத்து. எப்பொழுதுமே தோணாதது எது? அசத்து. ஆனா இந்த உலகம் எப்படி? சத்தா அப்படின்னா இது இல்லை. அசத்தா இல்லையே தோன்றது. சத்தா இருந்தா சச்சேத் ந பாத்தியதே, அசச்சேத் ந பிரதீயதே. அசத்தா இருந்தா தோணவே கூடாது. ஆனா இந்த உலகம் எப்படி இருக்கு? பாத்தியத்தே பிரதீயத்தேச்ச. இது பாருங்க, விலட்சணமா இருக்கு. இது பாதிக்கவும் பாதிக்கிறது, நமக்கே தெரியறது, மாறிக்கொண்டே இருக்கு. அதனால பாத்தியத்தேன்னு தெரியறது. ஆனா கண்ணுக்கு தோன்றது, எல்லாரும் அதை பார்த்து கொண்டிருக்கோம். பசிச்சா எங்க சார் சாப்பிடுறோம்? இங்கதானே சாப்பிடுறோம் இல்லையா? ஆகையினால பிரதீயத்தை அப்படி இருக்க. இது எப்படி அப்படின்னா இதான் மாயம். சத்து கேட்டகரியிலயும் வராது, அசத் கேட்டகரியிலயும். அப்ப இதுக்கு என்ன கேட்டகரின்னு நீங்க சொல்லுவீங்கன்னா மித்யா கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டோம். இது இல்லைன்னு சொல்ல தோணுகிறது, ஆனால் உண்மை இல்லை அப்படின்னு சொன்னோம். அதுக்கு யுக்திஹீன பிரகாஷ்ய இல்லையா, இது லாஜிக்கல் திங்கிங்க்கு காம்ப்ரிஹெண்டே பண்ண முடியாத விஷயமா இருக்கு. யுக்திஹீன பிரகாஷ, யுக்தி இல்லாத விளக்கத்திற்கு இல்ல மாயா இது சம்யா கத்தியதே. இதுக்கு பேர் தான் மாயா என்ற பெயர் என்று கூறப்படுகிறது. அது எப்படி? சா திருஷ்யமானா, ஆனா அதை பார்க்கிறோம். அது எப்படி இருக்கு? இட் இஸ் பீயிங் சீன். சா திருஷ்யமானா, அந்த மாயானது நம்மளால பார்க்க முடியுது, ஆனா அது இல்ல. ந அசதி இல்லையா? அத்தஹா ந அசதி பவதி. நம்ம பாக்குற பொருள் எப்படி சார் இல்லன்னு சொல்லுவீங்க நீங்க? அசத் கேட்டகரியில இருந்தா அது தோணவே கூடாது. முயல் கொம்பு தோணவே தோணாது. இது என்ன தோன்றது? ஆகையினால இந்த உலகமானது எப்படி இருக்கு? என்னால் பார்க்கப்படுகிறது, அதே சமயத்துல இது அசத்துன்னு சொல்ல முடியல அப்படின்னு தோன்றது. ரைட்டா? அதே மாதிரி பாத்தியமானா நவாசதி, அழியிறா மாதிரியும் இருக்கிறது. பாத்தியமானா அதுவும் நமக்கு லாஜிக்கலா பார்த்தோம்னா அத்தஹா சதோ ந பவதி. அத உண்மைன்னு சொல்லலாம்னாக்க இது அழியக்கூடியதா இருக்க. அது எப்படி உண்மையில சத்து கேட்டகரியில எடுத்துன்னு நமக்கு சத்து சேத் ந பாத்தியதே, அசச்சேத் ந பிரதீயத்தே, பாத்தியத்தே பிரதீயத்தே ச. தஸ்மாத் சதசத் விலட்சணம். சத்தும் இல்ல அசத்தும் இல்ல, சத்துக்கும் அசத்துக்கும் விலட்சணமாக ஒண்ணு இருக்கு. சா மாயா அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்தார் இல்லையா? அதே மாதிரி மேலும் விளக்கம் கொடுக்கிறார். ந பிரகாஷாத் யம் பின்னாஹ சாயா இவ அர்க்கஸ்ய தாமசி நச்ச அபின்னா ஜடத்வேன
விரோதாத் ந உபயாத்மிகா. விவேக சூடாமணியில ஆச்சாரியார் மாயைக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்தார். அவ்யக்த நாம்னி பரமேச சக்தி. அவ்யக்தம், அவித்ய, மாயா அப்படின்னு ஒண்ணு இருக்க. இது எது தெரியுமா? இதுவும் பரமேஸ்வரனுடைய சக்தி தான். பரமேச சக்தி அநாதி அவித்யா திரிகுணாத்மிகா அப்படின்னா, அநாதி அவித்யா திரிகுணாத்மிகா பரா. இது ரொம்ப நாளா இருக்குது இல்லையா அவித்ய, இந்த மாயானது. அதுவும் இது எப்படி 3 குணத்துடன் கூடினதாக இருக்கு. இது அனாதியா இருக்கு. எப்போ வந்ததுன்னு ஆரம்பிச்ச? போன ஜென்மாவா, அதுக்கு முந்தின ஜென்மாவா, அதுக்கு முந்தின ஜென்மா, எப்போ ஆரம்பிச்சது இந்த மாயையான வாழ்க்கையானதுன்றது யாருக்கும் தெரியல. இந்த உலகம் எப்போ ஆரம்பிச்சது தெரியவே இல்லை. அப்படியே ஆரம்பிச்சாலும் புராணங்கள்லாம் என்ன சொல்றது, பிரளயம் வந்துட்டு திருப்பி சிருஷ்டி வந்துட்டு இப்படியே வந்து இவ்வளவு மன்வந்தரம் ஆயிடுச்சு. 28வது மன்வந்தரம் நடக்கிறது இந்த கலியுகத்துல. இது நடக்கிறது, இதுதான் திரேதாயுகம் போயிடுத்து, அந்த கிருதயுகம் போயிடுத்து, துவாபர யுகம் போயிடுத்து, இப்போ கலியுகம் நடக்கிறது அப்படின்னு சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா இது ரொம்ப நாளா வந்துட்டு அனாதி அவித்யா இல்லையா. திரிகுணாத்மிகா மாயான்னு சொன்னாலே திரிகுணாத்மிகா அப்படின்னு வேதங்கள்லாம் சொல்றது இல்லையா. திரிகுணாத்மிகா சத்வகுணம், ரஜோகுணம், தமோ குணத்துடன் கூடி இருக்கக்கூடியது இதெல்லாம் அப்படின்னு சொல்லி திரிகுணாத்மிகா இருக்கு. காரியானுமேயா அப்படின்னு வர சுது. காரியானுமேயா சுதியா ஏவ. இது எல்லாம் பாருங்க, எல்லாம் இன்ஃபர் பண்ற மாதிரியே கேளு. நமக்கு ஒரு காரியம் எப்படிதான் இந்த தப்பு பண்ணன்னே தெரியல சார் அப்படின்றோம். தப்பு பண்ணோன்றது தெரியாது இல்லையா. இது எப்படி ஒரு காரியத்தை வைத்து இன்ஃபர் பண்ண வேண்டியிருக்கு. என்னடா அது கிளியர் இன்டெலெக்டா இருக்கும், ஆனா கூட இப்படி வந்திருக்க அப்படின்னு சொல்றேன்னா இதுதான் மாயா. யயா ஜகத் சர்வமிதம் பிரசூயத்தே. அந்த மாயையினாலதான் இந்த ஜெகத் முழுக்கவும் உண்டாயிருக்குப்பா. இந்த ஹோல் யூனிவர்ஸ் அந்த மாயை தான்பா உண்டாக்கி இருக்கு அப்படின்னு ஒரு டெபினிஷன் கொடுத்தார். டெபினிஷன் கொடுத்து அதை இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அதுக்கு அடுத்த ஸ்லோகத்துல சன்னாப்பிய சன்னாப்பிய உபயாத்மிகானோ பின்னாப்பிய பின்னாப்பிய உபயாத்மிகானோ சாங்காப்பிய சங்காப்பிய உபயாத்மிகானோ மகா அத்புதா அனிர்வச்சனீய ரூபா அப்படின்னார். அத சத்துன்னு கேட்டகரியில இருக்க முடியல, ஆனா இருக்கு. சத்து சன்னாப்பிய அசன்னாப்பிய உபயாத்மிகானோ. இத சத்துன்னு சொல்ல முடியல, அசத்துன்னு சொல்ல முடியல. பின்னாப்பிய பின்னாப்பிய இல்லையா. இது அதை விட வேறையா இல்ல அதுவேவா, அதுவும் தெரியல, தகராறா இருக்கு. சாங்காப்பிய சங்காப்பிய, இதுக்கு உறுப்புகள்லாம் இருக்கா, உறுப்பு இல்லாத இருக்கா, அதுவும் சொல்ல தெரியல. இப்படி இருக்கக்கூடியது எதுவோ மகா அத்புதா. உங்களுக்கு அத்புதம் இது உங்களுக்கு புரியவே புரியாது எக்காலத்தையும். ஏன் அனிர்வச்சனீயம். அனிர்வச்சனீயம்னா என்ன அர்த்தம்? இன்எக்ஸ்பிளிகபிள். இன்எக்ஸ்பிளிகபிள்னா என்ன அர்த்தம்? உங்களால சொல்ல முடியலன்ற அர்த்தம். எந்த கொம்பனாலையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அப்படின்ற அர்த்தம். இட் cannot be explained by anybody at any point of time. இது சொல்றதுக்கு ரொம்ப தைரியம். ஏன் உமக்கு தெரியலன்னு சொல்லுங்கன்னா சாஸ்திரம் பாருங்க அந்த கிளாரிட்டி கொடுக்கறது. இட் cannot be explained by anybody. அனிர்வச்சனீயம்னா அதான் அர்த்தம். அதை நிர்வச்சனம் யாராலையும் பண்ண முடியாது. மகா அற்புதமாக இருக்கக்கூடியது அனிர்வச்சனீய ரூபமா இருக்கிறது எதுவோ அதுதான் மாயா அப்படின்னு சொன்னார் இல்லையா. அந்த ஆச்சாரியாளுடைய ஸ்லோகத்தை அப்படியே வச்சுட்டு இப்போ மானசோல்லசத்துல சுரேஸ்வராச்சாரியார் எழுதுறது பாருங்க. ந பிரகாஷாத் யம் பின்னாஹ இல்லையா, பின்னாப்ய பின்னாப்ய உபயாத்மிகானோ அப்படின்னாரு. ந பிரகாஷாத் யம் பின்னாஹ, எப்படி நமக்கு அது புரிய வைக்கிறார். சாயா இவ அர்க்கஸ்ய தாமசி நச்ச அபின்னா ஜடத்வேன விரோதாத் ந உபயாத்மிகா. அதே பதம் ந உபயாத்மிகா. அர்க்கஸ்ய தாமசி சாயா இவ, ஜஸ்ட் லைக் a dark shadow of the sun. இங்க அந்த ஷேடோ எப்படி வந்தது? சன்னாலதான் வந்தது. வெளிச்சம் எங்க இருக்கு? சன்ல தான் இருக்கு.
அந்த சன்னே பாருங்க வெளிச்சமாகவும் இருக்கு, அதுவே இதுவா இருக்கு. இதே மாதிரிதான் சார் இந்த மாயா இருக்க, அது பிரகாஷாத் அப்படியே எஃபல்ஜென்ட்டா இருக்காது. பிரகாஷாத் இயம் ந பின்னா, அது பிரகாசிக்கிறது. அதே சமயத்துல அது இல்லன்னு சொல்ல முடியல. எப்படி என்ன கேட்டகரியில கொண்டு வருதுன்னு தெரியல. சரி, நச்ச அபின்னா ஜடத்வேன, ஜடத்வேன அபின்னா பவதி, அது ஜடமாக இருக்க இன்சென்சியன்ட்டா இருக்கக்கூடிய காரணத்தினால அது அதோட ஐடென்டிக்கல்னு சொல்ல முடியுமா? அது சைத்தன்யமா இருக்கு, சென்சியன்ட்டா இருக்கு, பிரகாசமா இருக்கு. ஆனா இது ஜடமாக இருக்கு, அதையும் சொல்ல முடியல. அங்க இருட்டு இருக்கு, அங்க வெளிச்சமும் இருக்கு, எஃபல்ஜென்ட்டும் தெரியுது, வெளிச்சமும். அதே மாதிரிதான் இங்க இது என்னன்னு சொல்ல முடியுது. ஏன் விரோதாத், ஒண்ணுக்கு ஒண்ணு கான்ட்ரடிக்டரியா இருக்கா, போத் ஆர் கான்ட்ரடிக்டரி. அதனாலதான் அதுக்கு பேர் மாயான்னு. உபயாத்மிகா ந உபயாத்மிகா, உபயாத்மிகானோ பின்னாப்ய பின்னாப்ய உபயாத்மிகானோ மகா அத்புதா அனிர்வச்சனீய ரூபா மாயா அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொன்னார். அடுத்தது ஸ்வஹேத்வ அயவ அவ அபாவாத் ந இவம் பாவை சாவயவா உச்சதே, சா அவயவஹ உச்சதே நச்ச அவயவஹீனா சா கார்யேஷு அவயவான்விதா ஸ்வ ஹேது அவயவ அபாவாத் ந இயம். சரி, இதுக்கு அவயவங்கள் இருக்குமோ? மாயைக்கு எந்த பார்ட்ஸும் கிடையாது இல்லையா? எந்த பார்ட்ஸும் அதுக்கு கிடையாது. மாயா எப்படி இருக்குன்னு யாருக்கு சொல்ல முடியும்? சொல்லவே முடியாது. அவயவமே அதுக்கு கிடையாது. இருந்தாலும் ஸ்வஹேத்வ அவயவ அபாவாத் ந இயம் சா அவயவா உச்சதே. அதனால இந்த மாயைக்கு எந்த அவயவமும் கிடையாது. ஆனாலும் அது உறுப்புடன் கூடினதாக இல்லை. ஆனாலும் எனக்கு அது இருக்கா மாதிரி தெரியுது. இருக்க, அது இருக்கு. ஆனா எங்கேயா இருக்கு சொல்ல தெரியல. ஆனா இருக்கு, அதுக்கு அவயவமே கிடையாது. ஆனாலும் இருக்கா மாதிரி இருக்கு. நச்ச அவயவஹீனா சா, சாச்ச அவயவஹீனா ந, அது அதுக்கு எந்த பாட்டும் இருக்கா மாதிரி தெரியல. ஆனாலும் காரியேஷு அவயவான்விதா, ஆனா சில விஷயங்கள்லாம் பார்த்தா யானை குதிரை இதெல்லாம் வருது சார் என்னுடைய கனவுல. எல்லாம் சாதாரணமா எனக்கு தெரியும். ஒரு யானை வரணும்னாக்கா அது கர்ப்பம் எவ்வளவு நாள் இருக்கணும், அது குட்டியா வந்து அது வளர்ந்து உலர்ந்து, நான் பாட்டுக்கு என்னுடைய கனவுல 100 யானையை ஒரே சமயத்துல பாக்குற மாதிரி வருது. எப்படி இது வரும்? பொய்யான விஷயத்துலதான் இப்படி எல்லாம் வரக்கூடிய சான்சஸ் எல்லாம் இருக்கு. ஆரியேஷு அவயவான்விதா, ஆனா பார்ட்லெஸ்ஸா இருந்தாலும் அது எல்லாம் பார்ட்டான 1000 விஷயங்கள் இருக்கா மாதிரி 100 விஷயங்கள் இருக்கா மாதிரி காணப்படுகிறது. உண்மையிலேயே இல்ல, ஆனா இருக்கு. எப்படி சார் இது? அது நிழலாகவும் இருக்கு, அது வெளிச்சமாகவும் இருக்கு, அதுவாகவும் இருக்கு, அது இல்லாததாகவும் இருக்கு. இப்படி எல்லாம் வந்துதான் அதுக்கு பேர் என்ன? மாயா அப்படின்னு பேரு அப்படின்னாரு. இந்த மாயை இருக்க, இது நீங்க விசாரம் பண்ணாத வரைக்கும் உங்களை அது சாப்பிட்டுட்டே இருக்கும். நீங்க விசாரம் பண்ணாதான் அது வரும் இல்லையா? அவன் இதுல பெரிய சாஸ்திர விசாரங்கள்லாம் இருக்கு. இப்போ அப்படின்னா என்ன சொல்றீங்க? நீங்க விசாரம் பண்ணா பொய்யான இந்த சாஸ்திரத்தின் மூலமாக, பொய்யான குருவனுடைய உபதேசத்தின் மூலமாக, பொய்யான சாஸ்திரத்தின் மூலமாக உண்மையான பிரம்ம ஞானம் ஏற்படும் அப்படின்னு சொல்றீங்க. அப்படின்னாக்க இது வரைக்கும் இந்த மாயையானது எப்போ இருந்தது? நான் எப்போ வந்தேனோ அப்போல இருந்து எத்தனையோ கோடி ஜென்மாவா வந்தது. இந்த ஜென்மால நான் வேதாந்தம் படிக்கிறேன், வேதாந்தம் படிச்சதுனால இந்த ஜென்மாவோட எனக்கு இதுக்கு ஒரு முடிவுரை எழுதியாச்சு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்படின்னாக்க நீங்க அனாதின்னு சொல்றீங்க இல்லையா? அப்படின்னாக்க இப்ப என்னாச்சு? எண்டு வருதா இருக்கு இல்லையா? அது பிராக் அனாதியா, பிரத்வம்ச அனாதியா, பிரத்வம்ச அனாதின்னு சொல்லலாம். பிராக் அதுக்கு பதில் சொல்லணும்னாக்கா ஆச்சாரியம் பிராக் அபாவம் இல்ல பிரத்வம்ச அபாவம், அந்யோன்ய அபாவம், அத்தியந்த அபாவம், அதெல்லாம் ஏதிய அபாவத்துல வேற்றுமைகள்லாம் இல்லாத பொருளுக்கு எதுக்கு 4? அதுவே இல்ல.
அதுக்கு எதுக்கு கிழக்கு, அதுக்கு எதுக்கு மேற்கு தெற்கு வடக்கெல்லாம் அப்படின்னு நம்ம கேட்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரம்மத்தினுடைய ஆங்கிள் அது கரெக்ட். இந்த உலகத்தை வைத்துக் கொண்டு இத மாயை பார்த்து போய்கொண்டு இருக்கும் பொழுது இதை சொல்ல வேண்டிய நெசசிட்டி வருதுனால நம்ம என்ன சொல்றோம், இந்த அஞ்ஞான வாழ்க்கைக்கு ஒரு முடிவு இருக்கு, அந்த முடிவு தான் அந்த பிரம்ம ஞானத்தினால அப்படின்னு இதை வச்சுட்டு இந்த உலகத்தை வைத்துக் கொண்டு பேசும்போது இப்படி சொல்லியிருக்கோம். இப்படி எல்லாம் நீங்க விசாரம் பண்ணி அதை தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கு. ஆனா இந்த மாயை எப்படி வந்ததுன்னா, அவிசாரித சித்தா இயம் மாயா வேஷி அவேஷ்யா விலாசினி புருஷம் வஞ்சத்யேவ மித்யாபூதை ஸ்வவிப்ரமை. அவிசாரித சித்தா இயம் மாயா. இந்த பாருங்க, இந்த பகட்டு இல்லையா, இதெல்லாம் என்கொயரி பண்ணா முடியாது, ஆராய முடியவே. அவிசாரிதம் சித்தா, விசாரமே பண்ண முடியும். ஏன் அந்த அசட்டு காரியத்தை பண்ணா நீங்க என்னத்தை விசாரணம் பண்ணுவீங்க இல்லையா? ஒருத்தா இருக்கான், மாயையான ஒரு வேஷி இல்லையா, வேஷி இருக்கா, அவ ரொம்ப பகட்டாக இருக்கக்கூடிய வேஷி. அவன் என்ன பண்றா, விலாசினி வேஷி இவன் மனதை கவர்ந்து விட்டான். இவனுக்கு யோசிக்கணும்ன்ற ஒரு எண்ணமே வரல. அதனால இவன் என்ன பண்ண, புருஷம் வஞ்சத்தீயவ, இந்த புருஷனை அவன் நன்னா டிசீவ் பண்ணிட்டா இல்லையா. முத்யாபூதை ஸ்வவிப்ரமை, தவறான நடத்தைக்கு தூண்டுவதற்கு காரணமாக இவனுக்கு ஒரு டிசைரை ஏற்படுத்தி அந்த வேஷியானவள் இவனை டிசீவ் பண்ணிவிட்டா, தவறான நடத்தைக்கு காரணமாக ஆகிவிட்டது. எப்படியோ அதே மாதிரிதான் இந்த ஜீவாத்மாவை இந்த உலகமானது டிசீவ் பண்ணிடுது. ஆனாலும் அவன் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணாம போயிட்டே இருந்தான்னாக்கா இந்த உலகத்துல திருப்பி திருப்பி புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனம்னு வந்துட்டே இருப்பான். அதனால இட் ஹாஸ் டு பி புட் ஃபுல் ஸ்டாப். அந்த மாயையை நீ அறிந்துதான்பா ஆகணும், அந்த மாயையை அறிந்தால் தானே அதை எப்படி கட்டுப்படுத்தும்னு சொல்லுது அப்படின்னு. தெய்வீ சேஷா குணமயி மமமாயா துரத்தியா, என்னுடைய அந்த மாயையானது ரொம்ப வெரி டிஃபிகல்ட் அண்டர்ஸ்டாண்ட் இல்லையா. அது நீங்க விசாரம் எல்லாம் பண்ணிவிடாது. ஏன் இப்படி நடந்தீங்கன்றதே இல்ல, நடந்து போச்சு அவ்வளவுதான், கடந்து போங்க. நீங்க ஏன் இப்படின்னா உங்களுக்கு எல்லாம் பதிலே கிடைக்காது. மாயை அப்படிதான் பண்ணும், உங்களை ஏமாத்தும் இல்லையா. ஆனால் ஏமாம் பிரபத்யந்தே, சின்சியரோட அந்த மாயையில போட்ட அந்த சாஸ்திரம், மாயையில சொன்னதான அந்த ஆச்சாரிய உபதேசம், மாயையிலேயே விதிக்கப்பட்டதான இந்த சாஸ்திரம், இது எல்லாத்தையும் பண்ணிட்டே வந்தா அதுவே மாயாம் ஏஷாம் தரந்திதே, இவைகளே அந்த மாயையில இருந்து உங்களை காப்பாத்துறது. நீங்க இப்போ பத்ம வியூகத்துல மாட்டின்னு இருக்கீங்க இல்லையா. இதுக்கு எப்போதும் சொல்ற எக்ஸாம்பிள் என்ன, இந்த நம்மளுடைய வேஷ்டியானது முள்ளி செடியில தெரியாம காய போட்டு விட்டோம். இப்ப எப்படி எடுக்கிறது, மாயையெல்லாம் மாட்டின்னு இருக்காது முள்ளி செடியில, அப்போ பிடிச்செல்லாம் இழுக்க முடியாது. அது சொன்ன மாதிரியே எப்படி மாட்டின்றதோ அதே மாதிரியா வெளில வரணும். அதே மாதிரிதான் இந்த சாஸ்திரங்கள் சொன்ன வழியிலேருந்து பண்ணா அந்த மாயையிலேருந்து மாயையை தப்பிக்கிறதுக்கான வழிகளை மாயையான சாஸ்திரமே சொல்லுகிறது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். நதஸ்யா மூல விச்சேதம் அபிவாஞ்சந்தி கேச்சன தேஷாம் பக்ஷே கதம் மோக்ஷா மனச சம்பவிஷ்யதி. இதெல்லாம் தெரியாமலேயே இருந்து கொண்டிருக்கிறான் அப்படின்னாக்கா அவனை யாரும் காப்பாற்ற முடியாது இல்லையா. அதெல்லாம் கிடையாது சார், இந்த உலகம் அப்படிதான் சார், இது உண்மைதான் சார் அப்படின்னு நினைச்சா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. மாயையை தெரிஞ்சுக்கிட்டு யாரோ கொஞ்சம் பேர் இல்லையா, ஐயோ இது மாயைன்றது தெரிஞ்சாங்க, அவன் அந்த மாயையில இருந்து தப்பிக்கிறதுக்கான இருக்கு. இப்ப பாருங்க, பிடிவாதமா ஒருத்தர் இருந்தான்னு வச்சுக்கோங்க, அது ஏன் சார் விடணும்னு, அது ஏன் சார் நான் மாயைன்னு நினைக்கணும், அதுவும் ஒரு என்ஜாய்மெண்ட் தான் இருந்துச்சு, அவனை எப்படி காப்பாற்ற முடியும். ந தஸ்யா மூல விச்சேதம் அபிவாஞ்சந்தி கேச்சன புருஷா தஸ்யாக மூல விச்சேதம் ந அபிவாஞ்சந்தி. சில பேர் அதை பத்தி கவலையே பட மாட்டேன்றாங்க. அந்த ரூட் அந்த வேரோட அந்த கெட்ட காரியங்கள் எல்லாம் அறுத்தெடுக்கணும்ன்ற எண்ணமே வர மாட்டேங்கிறது. அவர்களை என்ன பண்ண முடியும், ஒண்ணும் பண்ண முடியாது. தேஷாம் பக்ஷே கதம் மோக்ஷா, அவர்களுடைய பட்சத்துல எப்படி சார் இந்த மோட்சம் வந்து மனச சம்பவிஷ்யதி இல்லையா. அவர்களுக்கெல்லாம்
மனசிலிருந்து இந்த விடுதலையானது வரவே how can there be இல்லையா விடுதலை ஃபார் such minded persons அப்படின்னா ஏன்னா ஃபுல்லா வாசனையோட இருக்கு அவனுக்கு பாண்டேஜ்லயே இருக்கான். அவனுக்கு எப்போ இந்த மனசானது கட்டுப்படும், எப்போ அந்த மனசானது போகும், எப்போ ஆனது அவனுக்கு இந்த பிரம்ம ஞானமானது வரும், வரவே வராது. ஏன் மாயை அவ்வளவு பிரபலமா இருக்கு அவனுக்கு அப்படின்னு அர்த்தம் இல்லையா. இந்த மாயை தான் அப்படின்றத நாம தெரிஞ்சு கொள்ளணும். எப்படி தெரிஞ்சுக்கணும்? திஸ்ரோபி அவஸ்தா மனசா ஜாகிரத் ஸ்வப்ன சுஷுப்தயா சக்கரவத் பரிவர்த்தந்தே வேத பிராந்தியநேக ஹேதவஹ. மனசா ஜாகிரத் ஸ்வப்ன சுஷுப்தயா திஸ்ரஹா அபி அவஸ்தா. மனுஷனுக்கு ஆல் தி 3 ஸ்டேட்ஸ் ஆஃப் இல்லையா நம்முடைய மனுஷனுடைய வாழ்க்கையில இருக்கிறதெல்லாம் மனசு சம்பந்தப்பட்டது தான் அது எல்லாம் 3 ஸ்டேட்ஸ் ஆஃப் மைண்ட். இதுதான் எப்படி இருக்கேன்னா ஜாகிரத்து அப்படின்னு நினைச்சுட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ முடிச்சுட்டு இருக்கும்போது கனவு பார்க்கும்போது அப்படி பாக்குறோம். அந்த மனசு தூங்கி எடுத்துனா டீப் ஸ்லீப்னு பாக்குறோம். இது எல்லாம் மனசும் இந்திரியங்கள்லாம் வேலை செய்யும் பொழுது வேக்கிங்கு, மனசு மட்டும் வேலை செய்யும் போது ட்ரீமு. மனசும் வேலை செய்யறது இந்திரியங்களும் வேலை செய்யாம இருந்ததுன்னா அதுக்கு டீப் ஸ்லீப்பு அப்படின்னு பாக்குறோம். இதெல்லாம் சக்கரவத்து பரிவர்த்தந்தே. எல்லாரும் இந்த விஷய சர்க்கிள்ல மாட்டின்னு இருக்கோம். அப்படியே போயிட்டு இந்த சர்க்கிள்லயே புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜட்டரே சயனம் அப்படின்னு இந்த மாயையானது இப்படி எல்லாரும் இந்த மல்டிபிளிசிட்டி உள்ள இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா வேத பிராந்தி ஏக ஹேதவஹ. பாருங்க, இந்த வேற்றுமை பிராந்திக்கு முக்கியமான காரணம் ஒண்ணு. அது என்ன? அதுதான் இந்த மாயை. அந்த மாயை ஆகையினால நாம அறிந்து கொண்டுதான் ஆக வேண்டும் அப்படின்னு சொன்னார். அப்படி சொல்லி அப்படி எண்டுக்கு வந்துட்டார் இல்லையா. அப்படி வந்துட்டு அடுத்த ஸ்லோகத்துல 2-3 ஸ்லோகத்துல இதை முடிச்சிருவார். ஆகையினால இந்த ஆத்ம ஞானமானது அதுதான் அறிந்து கொள்ள வேண்டிய அது ஒண்ணுதான் இந்த மனுஷனுக்கு இருக்கக்கூடிய இந்த பந்தத்திலிருந்து விடுதலையாகும் அப்படின்னு சொல்ல போறார். அப்படி 18வது ஸ்லோகத்தோட நிற்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். நமஸ்காரம் சார்.